எங்கட விடுதலை புலிகள் அதுக்கு வந்து அந்த அந்த ஒரு படிச்ச பாட்டு மாதிரி அந்த பாட்டு வந்து இதான் தெரியுமே, அது வந்து செல்லப்பா அவைன்றது. அந்த தவறினையும் இனி வருகின்ற காலங்களில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் பாடல்களை எழுவதில்லை என்ற நிலைப்பாட்டுடன் நான் இருக்கிறேன். இரண்டாவது, எங்களுடைய மக்களுக்காக வருகின்றவர்கள் இதே சுத்தியுடன் பணியாற்ற முடியுமா என்கின்ற விடயத்தினை நாங்கள் தேடி பார்ப்போம். எங்கள் ஏமாற்றப்படுகின்ற சமூகமாக எங்கள் தமிழ் சமுதாயம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஏமாற்றப்படுவதை ஏமாந்து உதவியாராலும் தவிர்க்க முடியாது. ஆகவே கரை தேடி வருகின்ற அலைகள் போல நாங்கள் கரைகளை தட்டி கொண்டு இருக்கிறோம். ஏன் கரையேறுவோம் என்ற நம்பிக்கையில். ஆனால் எங்கள் மீது வசைகளும் அவதூறுகளும் சொல்லண்ணா இன்னல்களும் இடையூறுகளும் விழுந்த வண்ணமே இருக்கின்றன. கருத்து ஆட வருகின்ற பொழுது அண்ணன் ரூபன் அவர்களை நாங்கள் பல முறை இறக்கி இருக்கிறோம், எதிர்வாதம் செய்திருக்கிறோம், அவரது கருத்துக்களுக்கு நாங்கள் மீட் பண்ணி இருக்கிறோம். ஏன் நாங்கள் ஒருவரை ஆதரித்து விட்டோம், ஆகவே அவர் மீது கரை விழுந்து விடக்கூடாது என்பதில் கவனம் கொண்டிருந்தோம். அதனால்தான் இவ்வாறான பல உறவுகளை ஆரம்பத்திலிருந்து இந்த தளம் ஒரு யூசருடன் ஆரம்பிக்கின்ற பொழுது கூட எங்கள் இணைந்திருந்தவர் அவ்வாறானவர்களை கூட நாங்கள் அர்ச்சனாவுக்காக நாங்கள் தூக்கி எறிய வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஆகவே அந்த வலிகளை தாங்கிக் கொண்டும் இன்றும் அதே வன்னிமேந்தன் மீது இவர்கள் நடந்து வந்த சாலையின் வழித்தடத்தை மறந்துவிட்டு கரைகளை அள்ளி வீசுவது தவறு என்கிறார். ஆகவே ஒரு மனிதநேயத்துடன் ஒரு பேசுகின்ற அந்த கருத்து சால பொருத்தமானது. ஆகவே தம்பி மீண்டும் இன்னொரு முறை இந்த தவறை விட்டு விடாதே என அவர் எச்சரிக்கிறார். ஆகவே அது அன்பு கட்டளை, அதை நாங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் சில தெளிதலுடனும் புரிதலுடனும் எங்களுடைய விடுதலையினுடைய வேட்கையுடனும் நாங்கள் பார்த்து வந்த காரணத்தினால் நாங்கள் பல முறை எடுத்து சொன்னோம், தம்பி நீங்கள் அதை கேட்கவில்லை என்று பார்த்தீர்களா என்ன நடக்கிறது என. எனவே இந்த வரலாற்று தவறினை விட்டு விடாதீர்கள் என அவர் இருக்கிறது. அது இருந்துட்டு போகட்டும். ஆனால் கருத்தியல் என்பது பகமையா போன எனக்குத்தான் தெரியும். வந்து கடைசி வரைக்கும் அந்த தான் இருந்தோன்னு சொல்லி எனக்கு தெரியும். இப்படி ஒரு செயற்பாட்டை செய்து அவருக்கு ஒரு பாட்டை ஒன்று இயற்றி அந்த பாட்டை வந்து அங்க கொடுத்து அந்த பாட்டை படிச்சு இந்த அங்கட மக்களுக்கு வந்து திணிச்சலை வந்து ஒரு அற்ப சொற்ப ஒரு சலுகைக்காக ஒரு 5 வருஷ சலுகைக்காக வந்து இன்றைக்கு அதை மறந்து இன்றைக்கு வந்து எப்படி காய்ச்சி கொண்டிருக்காங்க. சரி, ஓகே அண்ணன், அது வந்து டாக்டர் காய்ச்சிட்டு போறேன். இன்றைக்கு அவற்ற தமிழை வந்து இந்த லைஃப்ல நீங்க ஏத்துனீங்க. இன்றைக்கு அவற்ற தமிழ் வந்து இன்னிடத்துல போய் கொண்டிருந்தோன்னு இவ்வளோத்த காய்ச்சி கொண்டிருக்கேன். அப்ப இதுல வந்தா கடந்துட்டு போறதுக்கு வந்து இது வந்து வரலாறு இல்லைன்னு. எங்களோட வரலாறு வந்து 2009ஆம் ஆண்டோட திணிக்கப்படுது. நாங்களும் இனி வந்து வரலாறு சொல்ல போறதும் இல்லைன்னு தெரியும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து தூக்கி வச்சு நாங்களும் சரி ஓகே அவன் தான் பிரச்சனை விட்டான் இவன் தான் பிரச்சனை விட்டான் செய்து போட்டு இன்றைக்கு பன்னி மைந்தனுக்கு வந்து இவ்வளோத்த அவன் செய்து போட்டு போறான் கொண்டு போறான். நாங்களும் என்ன செய்ய போறோம்னு இன்றைக்கு அவன் சொல்றதான் கேட்டு கொண்டிருக்கான். சோசியல் இதுல வந்து அவன் சொல்றதான் கேட்டு கொண்டிருக்கான். இன்றைக்கு அவங்களுக்கு முன்னாடி போயிட்டானா மேக்கப் பிடிச்சாங்க. ஆனா என்னுடைய ஆதங்கமான கருத்து பன்னி மைந்தனுக்கு முன்னால் மேக்கப் பிடிக்கிறாங்க. மேனி மைந்தன் தான் இந்த பாட்டு எழுதி அந்த பாட்டு படிச்சேன்னு சொல்லி அவங்க கொடுத்து இந்த பாட்டு படிச்சு இப்படி வந்து வெளியிட்டேன்னு சொல்லி பேனி மைந்தனுக்கு முன்னாள் மேக் பிடிக்கிறாங்க. ஒண்ணு எங்கட புல பேர தேசத்துல இருந்தாலும் சரி ஈழ தேசத்துல இருந்தாலும் சரி யாரும் பிடிக்கிறாங்க. ஒண்ணு சும்மானே நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் என்ன இதுக்கு வந்து காய்ச்சிட்டு போக கூடாது. எங்களுக்கு உணர்வுகள் இருக்குன்னு உணர்ச்சிகள் இருக்குன்னு அதை கடந்துட்டு போக வேண்டிய எங்களுக்கு இருக்குன்னு. ஆனா என்ன பிரச்சனைன்னா பேனி மைந்தன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதை வந்து பேட் பண்ணி செய்திருக்கலாம்னு சொல்லி என்னுடைய அபிப்பிராயம். பட் அதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு வந்து பன்னி மைந்தனுக்கு வந்து அவர் வந்து எவ்வளவு கருத்து சொல்றது வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. நான் வந்து டாக்டரை பற்றி காய்ச்சல்னு சொன்னா ஒரு அசிங்கமான பிரயோகங்கள் நாம் வந்து பிரயோகிக்க வேண்டிய வரும். எனக்கு அது விருப்பம் இல்லை நினைச்சுடுவோம். அப்போ நாங்கள் வந்து காலம் கடந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கால மீண்டு வந்த நாங்கள் சரி ஓகே எங்களோட தேவையை பார்த்து கொள்வோம். பன்னி மைந்தனோட சரியா பிரச்சனை பட்டு தான் நான் விட்டு வழியால வந்தேன் நான். ஆனா இன்றைக்கு திரும்பி வந்து நீங்க நினைச்சுடுங்க. அப்போ இன்றைக்கு வந்து பன்னி மைந்தனை வந்து டாக்டர் வந்து பார்த்து கதைக்கிறதுக்கு டாக்டருக்கு அருகாலை இல்லை. அவர் வந்து எம்பியா இருந்துட்டு போட்டோம். ஸ்ரீலங்கால சரியோ அவர் வந்து அங்க வந்து இருந்துட்டு போட்டும்.
போட்ட 27,000 போட்டுக்கு வந்து அவர் வந்து அவர் இருந்துட்டு போட்டும் அண்ணே, ஒரு எம்பியா இருந்துட்டு போட்டும். பென்னி மேந்தனுக்கு அவர் எம்பி இல்லையா? அதான் சரியோ எம்பி இல்ல சாரி, இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எம்பிய வந்து உருவாக்குனதே நம்மட வன்னி மகேந்திரன் அண்ணா தான். அது உண்மையாவே எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரியும். 50% என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன், 50 வந்து பென்னி மகேந்திரனுக்கு தானே அதுல உறுதி இருக்குன்னு. வேற வந்து ஆறுன்னு சொன்னா நீங்க உப்பளாத்துக்கு நீங்க காய்ச்சிட்டு போங்க, நான் வந்து பென்னி மகேந்திரனோட உப்பளாத்துக்கு நான் பிரச்சனை பட்டாங்க ஓட்டுறேன் நான். சரியோ இதுல வந்து 100% வந்து பென்னி மகேந்திரனுக்கு தான் அந்த உப்பளாத்துக்கு இது இருக்கு. இன்றைக்கு அதே பென்னி மகேந்திரன் தூக்கி போட்டு இருக்கான்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்கணும் தெரியாது. பென்னி மகேந்திரனுக்கு தான் இந்த விஷயத்த சொல்றேன். அன்பு சாதியாரம் பண்ணா எங்கட காணி ஆதியாரம் பண்ணா, இந்த காணாம ஆக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தீர்வை உண்ட என்பிபி இந்த கட்சி ஆஸ்பத்திரிகளோட சந்தைகளோட காட்சி ஓட்டுறது இந்த பிரயோசனம் இல்லை. குடிமகனுக்கு எங்கட வடக்கு கிழக்குல உள்ள தமிழ் குடிமகனுக்கான கணக்கு பிரச்சனை. இன்றைக்கு இந்த காணாம ஆக்கப்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கு தாய் தப்பன் வந்து ரோட்டா நிக்கணும், ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ரோட்டா நிக்கணும். இதுக்கு யார் பாஸ் சொல்ல போறீங்க? இதுக்கு யார் நீங்க என்ன சொல்ல போறீங்க? இன்றைக்கு இப்ப ஒரு 2 நாளைக்கு முதலே 3 நாளைக்கு முதல் வந்து ராஜேஸ்வரன் ரத்னா சொல்லிப்பட போறார், இன்றைக்கு வந்து திருவண்ணாமலையில இருந்தா இப்படி ஒரு பிரச்சனை நடந்துன்னு சொல்லி, கடற்படை இதெல்லாம் நடந்தோன்னு சொல்லி இவைகளுக்கு முதல் வந்து கோத்தாபாய அரசாங்கத்துல வந்து விடுதலை அவைகளுக்கு வந்து முதல் வந்து யார் இருந்தாலும் 2015ஆம் ஆண்டு மைத்திரி வந்த பிறகு அவையில வந்து கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு போட்டு அதுக்கு பிறகு வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு கோத்தாபாய வந்து 2009ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு அவையில ரிலீஸ் பண்ணி இருக்குன்னு. இதுக்கு என்ன முடிவு சொல்ல? இதை பற்றி காய்க்கிறானோ இந்த டாக்டர் வந்து இதை பற்றி காய்க்கிறானோ, அவன் சும்மா ஆஸ்பத்திரி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பற்றி காய்ச்சி கொண்டிருக்காங்க. இது வந்து அடிப்படை பிரச்சனை, ஒரு அரசாங்கத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை, சொந்த பிரச்சனை, தீர்க்கக்கூடிய பிரச்சனை. எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை சொல்லுங்க அப்ப. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இப்ப உண்மையாவே சாதாரணமான ஒரு மனுஷன் எங்க போவான்? ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்களை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினா அந்த எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அர்ச்சுனா ஓகே நல்லவர்னு சொல்லி அவரை தூக்கி மேல அனுப்பி விட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? இப்ப அவரு என்ன நினைக்கிறாரு, மக்கள் முட்டாள். இதே வந்து யார் சொல்லுங்க, தூக்கி ஏத்துன யார் சொல்லுங்க அப்ப? இதுல வந்து 150 வந்து பென்னி மகேந்திரன் தூக்கி ஏத்துன ஒன்றும் தெரியா சும்மா இருந்தா ஒரு தானே இன்றைக்கு தூக்கி பாட்டு பாடி அவனை வந்து தூக்கி ஏற்றி விட்டு மக்களுக்கு முன்னால கொண்டு பாட்டு பாடி ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஒரு எங்கட தமிழ் தேசிய பாட்டை பாடின ஒருத்தன் வந்து இந்த ஒரு பாட்டை பாடினா நாங்கள் எப்படி இருப்போம்? என்னடா உண்மையாவே வந்து நம்மளுக்கு இல்ல. இப்ப உண்மை சொன்னேன், நான் ஓப்பனா சொன்னேன். இப்ப நீங்க வந்து இப்ப எனக்கு வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நான் என்ன நினைப்பேன், உங்களோட மனசு வந்து எனக்கு தெரியாது சத்தியமா விளங்கிட்ட. இப்ப நான் என்ன நினைப்பேன், அடே அண்ணன் நல்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். போக போக தானே நான் எல்லா விஷயமும் வந்து தெரிய வரும், நீங்க நல்லவரா கெட்டவரான்னு. ஒரு விஷயம் கேக்குறேன், நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி தான் சொல்றீங்க அண்ணன், எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அண்ணன். இல்ல நான் என்ன சொல்றேன்டா, இந்த சாதாரணமா வந்து நான் வந்து இந்த எப்படி சொல்றேன்னா ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லலைண்ணா, சும்மா ஒரு இதுக்கு ஒன்று சொல்றேண்ணா விளங்கிட்ட. ஆனா ஒரு விஷயம் இந்த இதுல சொல்லணும் சரியோ, ஒரு விஷயம் ஆணித்தரமா நான் சொல்றேன், உண்மையான நான் ஆணித்தரம் சொல்றேன். இந்த பென்னி மகேந்திரன் வந்து தூக்கி எறியணும்னு சொன்னா இருக்கല്ലോ, நான் வந்து பென்னி மகேந்திரனுக்கு நான் ஈடு கொடுக்குற ஆளும் இல்லை ஒண்ணும் இல்லை. நான் பென்னி மகேந்திரனோட வந்து எனக்கும் பென்னி மகேந்திரன் கருத்து முரண்பாடு இருக்கு. ஆனா இதே பென்னி மகேந்திரனை வந்து இவன் வந்து வேற லைஃப்ல போயிடணும், இப்போ புதுசா ஒரு வந்த லைஃப்ல போயிடணும் கதைக்கிறதுக்கு இவனுக்கு அருகதை இல்லைன்னா. இவன் உண்மையில நான் சொல்றேன், நீங்க யாரும் கோச்சுல நீங்க கொண்டீங்களோ என்ன தெரியாது, இவன் ஒரு ஆம்பளே இல்லையா. இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து பென்னி மகேந்திரன் லைஃப்ல வந்து நாங்கள் முதல் கேட்டது வெள்ள வட்டிக்காரரை அகத்தோம்னு சொல்லி, இதே வெள்ள வட்டிக்காரை அகத்தி இன்னைக்கு கோட் சூட் போட்டவங்க கொண்டு விட்டு நாங்கள் என்னத்தை கண்டுறாங்க. இன்றைக்கு அனுபவிச்சது என்னத என்னத்தை நாங்கள் இல்ல எஸ்பி நாம வந்து யார நம்புறது நீ இல்ல. உண்மையா சொல்றேன், உண்மையாவே ஆச்சிட்டு போலாம். அப்பர் வந்து கதை கேட்க சரியோ முதல்ல இருக்க லைவ்ல இருக்க முடிப்பெறும் முதல் பாராளுமன்ற உரையில வந்து அவர் முதல் வந்து மேதகன்னு சொல்லி வார்த்தையை தான் பாவச்சார். சரியா, அதுக்கு புறம் வந்து பின்ன ஒரு தலைவற்ற பேரை வாசிக்கிறதுக்கு அவருக்கு அருகாதே இருந்தா ஏன் என்று அண்ணன் தேசிய தலைவன் பேரை பாய்க்கலாம் போனது இதுக்கு பா சொல்லுங்க அண்ணன்.
ஆனா இதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லுங்க. நீங்க இதுல நிக்கிற முழு பேரும் நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு ஜேபிண்ட இப்படி ஒரு இதை வந்து இந்த இதுல வந்து ஒரு இதுல வந்து இப்படி விளாட்ட செய்த சொல்லிட்டோம். அது பிள்ளைன்ற அன்றைக்கே சொல்லிட்டோம். அதே நீ சொல்லலன்னு அன்றைக்கே கேட்டுட்டோம். இல்ல நான் இண்டே தான் காய்க்கணும்னா அதான் நாங்க உங்களை கேட்டுறோம்ல. ஓகே என்ன சரி. அப்ப எங்கட தலைவர்கிட்ட பேரை உனக்கு சொல்றதுக்கு அருகாதே இல்லாத ஒரு மங்குனி என்ன என்ன சொல்றது என்ன எனக்கு வருது இல்ல. மங்குனி அமைச்சர் அவர் வந்து ஒரு மங்குனி அமைச்சர். மங்குனி அமைச்சரும் இல்ல. பேர் ஒன்று ரெண்டாய் போய் கொண்டிருக்கு அவருக்கு. என்ன பேர் என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு கவலை எஸ்பி, எனக்கு ஒரு கவலை ஒன்று இருக்கு. என்ன சொன்ன இன்றைக்கு வந்து இந்த டாக்டர் பிரச்சனையை வந்து முன்னுக்கு வச்சு இதுல வந்து வேற ஒரு நாடுல இருந்து வந்து நான் ஏற்றுக்கொண்டு இருப்பேன். ஒரு யூகேல இருந்து இன்னொருத்தர் வந்திருக்கிறார். அவரு கதைக்கிற கதை வந்து ஐயோ வரலாறு. இதுக்கு இல்லாம என்னது நாங்க சொல்ல போறோம் கொள்ள போறோம். நான் அதுதான் அப்போ நான் அன்றைக்கு இல்ல நான் உண்மையாவே நீங்க 100% சொன்ன உண்மை, 100% சொன்ன உண்மை. வன்னி மகேந்திரன் அண்ணா இல்லாம அர்ஜுனா வந்து வந்திருக்கே இயலாது. அது என்ன பொறுத்த நான் முழுவதும் சொல்ல மாட்டேன். 50% வந்து வன்னி மகேந்திரன். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை எனக்கு சரியோ. ஆனா இன்றைய வன்னி மகேந்திரன் வந்து மௌனமாக்கப்பட்டிருக்கு. இந்த வன்னி மகேந்திரன் குரல் வந்து மௌனமாக்கப்பட்டிருக்கு. உண்மையில வந்து எனக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு இது உண்டு. அதை அவரை சாப்பிட போட்டாரு. அவரே யார் மௌனமாக்குறது? எத்தனை ஓட் விழும நீங்க ஓட்டை நீங்க ஓட்டை பற்றி காய்க்க திரும்ப வெறும் கேட்க முடியும். திரும்ப நீங்க எல்லாம் என்ன எல்லாம் பிளான் பண்ணி நடக்கும். முழுக்க வந்து பிளான் பண்ணி நடக்க என்ன மாநில சபை தேர்தல் மற்றது பிரதேச சபை தேர்தல் எல்லாம் வந்து பிளான் பண்ணி நடக்குது. பாப்போம் காலங்காலத்துல பல கட்சிகள் ஒன்றிணையினம். அது காசு கொடுத்து வாங்கத்தானே இந்த காசு எல்லாம். ஏன் நீங்கள் இது பண்ண மாட்டேதான்னு சொல்ல வாரீங்க? பல கட்சிகள் ஒன்று இணைஞ்சதுதான் இப்ப இந்த எலெக்ஷன் கேட்க போயினமா. அது ஒவ்வொரு கட்சிக்கும் காசுகள் கொடுக்கத்தானே வேணும். கொடுக்க தேவையில்லை, மக்களுக்கு கொடுக்க தேவையில்லை, கொடுக்கலாம். கூட்டணிக்கு காசு கலெக்ஷன் துட்டு மணி அப்படி மான்பாட்டி அதான் இப்ப புகழாரம் சூட்டின பண்ணா என்ன எஸ்பி என்ன மான்பாட்டி இப்ப மான்பாட்ட எலெக்ஷன் முடியும். மான் கராத்தே கையா காட்டுவீங்க செல்வான எப்படி கையா காட்டுவீங்க? ஓடைக்க வாருங்க எப்படி மான் துள்ளி பாயின்னு. எஸ்பி என்ன நடந்து சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் உண்டு. என்னண்டா இல்ல நான் ஓப்பனா நான் கேட்கறேன். என்னண்டா யாருமே கோய்க்க கூடாது. நான் எனக்கு என்ற மைண்ட்ல பட்டதை நான் வந்து உங்களுக்கு நான் கேட்கறது இப்ப கேட்கறது வந்து தப்பு இல்லை தானே. அதுக்கு இப்ப என்னண்டா வந்தேன்னா இப்ப உண்மை என்ன சொல்றேன்டா, இப்ப அர்ஜுனா வந்து போகிற இப்ப சும்மா சொல்றேன். அர்ஜுனா வந்து சாதாரணமா வந்து மன்னாருக்கு வராருண்டா, மன்னாருக்கு வரும்பொழுதே மீடியாவும் பின்னுக்கு சேர்ந்து வருதா என்று கேக்குறேன் நான். அடுத்தது இல்ல நான் ஒன்னும் முடிக்கல இப்ப இல்ல நான் ஒன்னும் முடிக்கல. அடுத்து இப்ப ஒரு கேள்வி கேட்டுட்டேன். அடுத்த 2வது கேள்வி கேட்கிறேன். என்னண்டா இப்ப என்ற சட்டையில என்ற விருப்பம் இல்லாம யாருமே வந்து மைக் வந்து குத்த இயலாது இல்லையா? அது உண்மை. அது அடுத்தது வந்து என்னன்னா நான் என்ன கேட்கறேன்னா, அவ்வளவு மீடியாவும் அவரை சுத்தி வச்சுக்கிட்டு அவர் பேசுறதும் அவங்க கேள்வி கேட்கறதும் எனக்கு உண்மையா அதுதான் நான் யோசிக்கிறேன். இந்த டவுட் வந்து என்னன்னா, இவரை காசை கொடுத்து இவர் கூட்டிட்டு வராரா? ஆனா பெரிய 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 ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அவைதான் இந்த வழி நடத்தல் இல்ல. காசை கொடுத்துட்டு நான் இப்படி கதை தெரியும் தானே யாருண்டு யூடியூப் தொண்டர்கள் அதுகளை எல்லாத்தையும் வழி நடத்துறது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு சக்தி கொண்டு வழி நடத்துது. இல்ல ஒரு சக்தி இல்ல ஒரு சொல்றேன். அந்த அண்ணா சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க விட்டு நோக்கோன்னு பேருக்கு பின்னால வந்து எந்த மீடியாவும் வந்து 1-2 மீடியா போதோழிய எந்த மீடியாவும் போகவில்லை. இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, சோசியல் மீடியான்னு சொல்லி ஒன்று வந்து யூடியூப் ஒன்று வந்து தெரியும். இதுக்குள்ள வந்துதான் இதை திணிச்சது. அப்ப ஒவ்வொரு யூடியூப் காரணம் என்ன சொல்லுவாங்க, அப்போ அர்ஜுனாக்கு பின்னால போனா வந்து அவங்களோட
ஃபாலோவர்ஸ் கூடுதுன்னு. அப்ப கூடின உடனே அதை வந்து அவங்க வந்து ரன் பண்றதுக்கு பாருங்க, நீங்க அன்றைக்கு இயல் தரிசனை பாருங்கோ, இல்லாட்டி மயூ அவனை பாருங்கோ கொள்ளுங்க, இல்லாட்டி ஏன் நாங்களே மெட்ட இதுல லைப்ரரி இருக்கிற எங்கட பென்னி மேந்தனை பாருங்க நீங்க. சும்மா நோமலா சொல்லி போட்டு போனாங்க தெரியும். இன்றைக்கு எல்லாத்தையும் எடுத்தோன்னா அதுக்குள்ள போட்டுட்டு எல்லாரையும் யாருக்கு என்ன வேலை செய்யுது நீங்க பாருங்கன்னா, இந்த சாச்சரி அந்த வைத்தியசாலை நடந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்குள்ள போய் அவன் அந்த பிரச்சனையை உண்மையா கொண்டு வந்தார். அதுல இருந்த மாற்று கருத்து இல்லைன்னு அந்த பிரச்சனையை கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு அவருக்கு அப்படியே உடந்தியா இருந்தான் அந்த தம்பராசன் என்ன செய்தவர், இல்லாட்டி அந்த பொடிகள் வந்து என்ன செய்தான. இன்றைக்கு அந்த பொடிகள் போய் கோச்சுல கை உயர்த்துறதுக்கு நீ ஏன் அந்த விஷயத்தை செய்த நீ இழுத்ததெல்லாம் பாழ்ந்து நினைக்கவே கூடாது. அது மக்களுக்கு கண்டிப்பா இந்த முறை மக்கள் நல்லா தெளிவா இருப்பாங்க, என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க நல்ல மைண்ட்ல இருப்பாங்க. ஓகே எல்லாம் ஒரு விஷயம் உள்ள கொண்டு வரப்படணும்னு சொன்னா அவனை பற்றி ஆராயணும் கொள்ளணும், அவன் அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒருத்தனை கொண்டு வரணும். தெரியாம கொண்டு வந்த ஒருதன் இன்றைக்கு தெரியும் எங்களுக்கே ஆப்பா இருக்கிறான்னு சொல்லி சொன்னா இது எந்த இப்ப எங்கட தேசம் வந்து எங்கட தமிழ் இனம் வந்து இந்த கட்டத்துக்கு போட தெரியாது தெரியும். அப்ப வந்து இப்ப வந்து நாம் வந்து வெளிமந்திர குற்றச்சாட்டு வைக்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை. இல்ல அந்த ஒரு ஆள் வந்து இவ்வளவு ஒரு விஷயத்த செய்து தானா எழுதி பாட்டு பாடி ஒரு விஷயத்த வந்து அந்த பாட்டு வந்து இவ்வளவுக்கு இதாக சொல்லுங்க. அந்த பாட்டு அந்த டாக்டருக்கு படிச்ச பாட்டுக்கு எங்கட விடுதலை புலிகள் அதுக்கு வந்து அந்த ஒரு படிச்ச பாட்டு மாதிரி அந்த பாட்டு வந்து இதாக தெரியுமே. அது வந்து செல்லப்பா இந்த இதுல வந்து தேசிய தலைவர் எப்படி சேர்ந்த அந்த அவர் செய்தோ அவர் புடுங்கி வரவும் இல்லை கொள்ளவும் இல்லைன்னு தயவு செய்து நீங்க விட்டு நோக்கணும் தெரியும். கரெக்ட் விஷயம் இருக்கு. சும்மா வந்து அங்க சாவச்சேரியில வந்து கத்துனாக்கா வரவும் இல்லை கொள்ளவும் இல்லைன்னு அந்த பாடல் நீங்க பாருங்க. ஆனா அந்த பாட்டை கேட்டு அந்த சந்தைக்குள்ள இருந்த போராளி ஒருத்தர் எப்படி கதைச்சவர்ன்னு பாத்துனீங்களா அந்த வீடியோ? எங்கட தலைமை இதுகளுக்கு படிச்ச ஒரு ஆள் வந்து படிச்சது அந்த பாட்டை கேட்ட உடனே தங்களுக்கு புல் அரிச்சன்னு சொல்லி சொன்னவர் கேட்டீங்களா? அந்த வீடியோ அந்த பாட்டாலாம் கூட அவர் அங்க முன்னுக்கு வந்ததுன்னா அந்த பாட்டு மக்களை நல்ல மடையன அமைக்க இதா இருக்கிறாரு. உண்மையா எரிச்சல நல்லா ஜூஸ் பண்ணிட்டாரு. அதுதான் உண்மைதான். 27,000 மக்களுக்கு நாங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சோம். இல்ல நான் உண்மையா சொல்றேண்ணா, சத்தியமா சொல்றேண்ணா. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியல. நாங்கள் அவர் எம்பி ஆனாலும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்கிட்ட அவரு உண்மையாவே மக்களை நல்லா நாங்கள் என்ன நினைச்சோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் வந்திருக்கிறார் செய்வாரு. ஆனா அவர் உள்நோக்கங்கள் என்னமா இருக்குன்னு யாருக்கு இப்பதான் தெரியுது. முளைங்கிட்ட ஒரு விஷயங்கள் கதைக்கும் போது ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது இப்பதான் தெரியுது முளைங்கிட்ட. அவர் என்ன சொன்னார், சொன்ன விஷயங்கள் வேற. என்ன தேடி ஊருக்கு வந்தாலும் நான் ஓப்பனா கேட்பேன். நானும் என்ற வைஃபும் கோட்ஸுக்கும் நிக்கிறோம். அவர் என்னத்துக்கு பின்வாசலால போனாரு, மக்களை ஏமாத்துறாரு கேட்கதான் திருப்பி அவர் பாலத்தை தாண்டி தள்ளாடி பாலத்துல இருந்து திருப்பி வார சந்திக்கிறதுக்கு. மக்களை ஏமாத்துறே அடுத்ததுக்கு என்ன எலெக்ஷன் தான் அரசியலுக்கு போகணும். இது விளங்குதான். அதோட நான் ஒட்டுக்குழுக்கள்லாம் அவரை சுத்தி காட்டினது பாத்தீங்களே. இப்ப கார்ல அவர் கார்ல கூட்டிக்கணும் சொன்னவர். நாங்க முன்னுக்கு நிக்கிறோம் சரியா, என்னத்துக்கு அவர் பின்வாசலால போகணும் கார்ல? கதைக்க போனா உண்மை சொல்றே, கதைக்க போயிட்டு தங்கம் சேர்ந்ததாகுமா தெரியுமா? பேசி போட்டு தானே சேர்க்கணும். இல்ல அது என்னன்னு சொன்னா தங்கம் வந்து தனுஷின் கேட்டகரி பார்க்க தான் பிடிக்கும், பார்த்த உடனே பிடிக்காது. பார்க்க பிடிக்குமா? பார்த்த உடனே பேசிட்டா பார்க்க பிடிச்சிட்டு. ஓகே ஓகே. இல்ல தங்கத்தை விட இப்ப அதுக்கப்புறம் டைமண்ட் கிடைச்சா அது
எங்களுக்கு என்ன அது அது டைமண்ட் அது அது நாங்கள் அது ரோல் கோல்டா மாறலாம். வண்டி கொண்டு மாறி கொஞ்ச நாள் போறது. அதுக்கு அதான் டைமண்ட் வச்சுக்க. அதான் இதெல்லாம் இந்த எஸ்பிஎம் இருக்கிறீங்களே ஒன் டைம் வச்சிருக்காங்க. ஐ மீன் ஒரு சொத்துக்கு 10 ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்களே. அதுதான் என்ன அண்ணா நீங்க கவலையாகிறது. ஓகே ரூபா வந்துட்டு அண்ணா அந்த வாங்கின காசெல்லாம் 5 வருஷத்துக்கு எஃப்டில போட்டிருக்கு. வட்டி காசு எடுத்து தான் இனி செய்யப்படும் மக்களுக்கு. அது வரைக்கும் பொறுமையா இருங்கோ. ஆனா கட்சி ஆரம்பிக்க அப்ப காசு தேவை இல்லையா? அப்படியா? அது பிளான் தான் நடக்குது. ஓகே ஓகே. எடுத்து நாங்க செய்தோம் நல்லது உதவிகள் என்ன. ஆனா லோன் எடுத்தாலும் லோன் காசு கட்ட அதைத்தான் நீங்களும் அந்த பனி மந்திரம் கட்டி போட்டீங்களா? பிறகு கட்டணும். என்ன சொன்னீங்க நீங்க? என்ன நீங்க எத்தனை கோடியை நீங்க உங்களை அந்த இப்ப எத்தனை கோடி பேசி எடுத்துட்டு சொல்லுங்க அப்ப தெரியுமா உங்களுக்கு? சின்ன ஒரு பரம்பரையா இல்லன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு உண்மையில ஒரு சுயேட்சை குழு உள்ளவனுக்கு நான் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவாகு. ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 12,500 தான் செலவாகனு சொல்லிச்சுன்னா இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது. 12,900 400 குறைக்கிறீங்களே. நான் அவ்வளவுக்கு நல்லவனா இருக்கிறீங்க. இது இது இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுதோ இல்லாட்டி இதுல இருக்கிற இந்த இவ்வளவு இருக்கிறவங்கட உண்மையில எனக்கு உண்மையில நான் ஒரு விஷயத்த நான் இதுல ஆணித்தரமா நான் பஞ்சிட்டு போறேன். ஆனா அதே மிஞ்ச பாருங்க நான் கீழே கொஞ்சம் பேர் எடுத்துதானே எனக்கு கமெண்ட் போடுங்க. இல்ல அவையில பஞ்சிட்டு போட மாட்டேன். நான் ஒரு எஸ்பி சொல்லுங்க ஒரு விஷயம் நான் சொல்றேங்க. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நடக்கிற இந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் யாழ்ப்பாணத்துல குமீரன் எங்க சிங்கள தேசிய கட்சியில ஒருத்தர் குமீர யாழ்ப்பாணத்துல. அதுதான் எனக்கு பெரிய கவலை என்னன்னு சொன்னா என்னன்னா உண்மையில அவங்கள ஆரன்னு தெரியாது. இந்த என்பிபி கட்சிக்கு இப்ப வேட்பாளரா நிக்கிற ஆக்கள் ஆரண்டே தெரியாது. அங்க நின்று எலெக்ஷன் கேட்டு பின் பண்ணிருக்கிறாங்க. சரியோ வடிவுக்கு தாடி வளர்க்கலாம், ஒருத்தர் டாக்டர்னு சொல்லி கிளின்ஸ் எடுக்கலாம். இதை விழாத்தையும் செய்து போட்டு போகலாம் மொழிய. இப்ப இருக்கிற நாயத்துக்கு போகலாம் மொழிய. ஆனா காலம் கடந்து பல் சொல்லக்களை எல்லாரும் மௌனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பெறும். இது நீங்க நினைக்கிறீங்க 2009ஆம் ஆண்டோட முடிஞ்சிடுன்னு சொல்லி இன்னும் இருக்கு, காலம் இருக்கு. காலத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லும். அந்த பதில் எல்லாரையும் தூக்கி நாங்கள் முதல் இருந்த நாங்கள் எஸ்பி நாங்கள் என்ன கேட்டுறாங்க, வெள்ளை வட்டிக்காரன் கேட்டுறாங்க. சுமந்திரன் தூக்குறது எனக்கு இனிமேல் ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா இந்த சக்கிலியனா கொண்டு இருக்கல்லோ இல்ல நீங்க இன்னும் சொல்றோம். நீங்க கோச்சாலும் சரி கோய்காடும் சரி சரியா இவரை சரியான முறையில கொண்டு இருக்கணும். இன்றைக்கு வந்தவன் என்ன செய்யறான்னு பாருங்க நீங்கள். சரியா ஒரு ஜேபின்ற ஒரு தலைவர்கிட்ட பேரை சொல்றான். இந்த இதுல இந்த போராட்டத்தை வழி நடத்தி அவ்வளோ கொண்டு போற ஒரு ஜேபின்ற தலைவர்கிட்ட பேரை சொல்றோம். ஒருதனுக்கு ஏன் என்ற அண்ணன் தேசிய தலைவர்கிட்ட பேரை சொல்ல முடியாது உனக்கு? நீ மானத்தமிழன் மரத்தமிழன் சொல்லி நீ சொல்றியல்லோ, ஏன் உனக்கு இந்த அண்ணன் பேரை சொல்ல முடியாது? உனக்கு அந்த பாராளுமன்றத்துல சொல்ல முடியாது? பயம் பயம் அண்ணன் பேரை சொன்னா பயம். இதுதான் கதை. சொன்னதுக்கு உள்ள போட்டுருவாங்கண்ணா. ஆனா பொய்மை கூறுற வாயால தலைவர்கிட்ட பேரை சொல்லலாம். அதான் பிரச்சனை. இல்ல என்ன பொய்யுக்கு ஆடுறாங்க, பொய்யுக்கு இருக்கல்லோ, பொய்யுக்கு ஆடுறான் டாக்டர் பொய்யுக்கு ஆடுறான். சரியோ ஆடட்டும், ஆட வேண்டிய காலம் என்ன குறைஞ்சது 5 வருஷம் ஆட எப்படி செய்ய போறான் உள்ள போறான் ஆடட்டும். அதுக்கு டாக்டர் பதவியும் இருக்காது. அதுக்கு பிறகு என்ன எம்பின்ற பதவியும் இருக்காது. என்ன ரோட்ல மறைச்சு வச்சு கேள்வி கேட்காடி பாருங்க, கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. நீங்க பாருங்க, இல்ல ரோட்ல மறைச்சு வச்சு கேட்பாங்க. நீங்க மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. மக்களை ஏமாத்தி வாய் வடை
வாயால வலி சுடுவார். பாருங்க, நீங்க இன்னொரு 5 வருஷத்துல மைந்தனா லண்டன்ல வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் வந்திருக்கிறாரு. நீங்க சும்மா இருங்க நீங்க. அதான் உண்மையா, அதான் உண்மையான எனக்கு அதான் பென்னி மெந்தல் எனக்கு சத்தியான கோபம் இருக்கு எனக்கு. சொல்லுங்க மைந்தண்ணே, ஒரு புலவுல வந்து இல்ல எஸ்பிக்கு தெரியும், நான் பெனிமனோட நாம் சரியா பிரச்சனை பண்ணா பெனிமன் எஸ்பிக்கு தெரியும். பெனிமனோட சரியா பிரச்சனை பண்ண அண்ணா இங்க வா, நீ கொண்டு வாரா சொல்றா, சரி ஓகே. நான் ரூபனை மென்மையா கண்டிக்கிறேன். நீங்க சரியா பிரச்சனை படல, புளியா பிரச்சனை பண்றீங்க. உண்மை அதான். இப்ப எனக்கு அதான் சொல்லி, இப்ப அதான் இன்றைக்கு வந்து ஒரு காட்சி நான் இன்றைக்கு எங்க நிக்க சொல்லுவான். அப்ப பென்னி மந்திரங்க காட்சி கொண்டு அந்த செம்மறி ஆட்டுக்கு அந்த செம்மறி ஆடு சொல்லும்போது படிச்சவன எம்பிபி பிடிச்சவன எங்கட காதுகளால கேட்கலாம் கிடக்கண்ணா. இதான் கதைங்கண்ணா மரியா காது அவர் மறையத்துக்கு மேல போக போறாராம். ரூவனை தயவு செய்து வீட்டுல விடாங்கண்ணா. அப்புறம் செம்மறியாடு உங்களை வந்து இடிக்க பண்ணேன் என்ன கொஞ்சப்படுத்துறாண்டு பிளீஸ் நோங்களாகாதீங்க. எங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் கண்டு கழிச்சு ஏழா கட்டதுனால நாங்கள் வந்து ஒரு மூலையா ஒதுங்கி இருந்தாங்க. சரி ஓகே. ஆனா இதுக்குள்ள போயிருந்ததுக்கு வந்தோம், இந்த லைஃபுக்குள்ள வந்த கொண்டோம். எங்கட தேசியம் இந்த எங்கட இந்த பிரச்சனை வந்து ஒவ்வொரு கலைக்க கொள்ளைக்குள்ள கொஞ்சம் பொறுக்கே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து நாங்கள் கொண்டுறாங்க. அப்ப அதுக்கு தான் காய்ச்சி கொண்டு வந்தாங்க. சரி, அப்ப நாங்களும் ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் அண்ணன், கொஞ்சம் பொறுமையா சொன்னாங்க. எங்களுக்கு கணக்க பிரச்சனைக்கு இது வந்து நீங்க வந்து அங்கட ஆஸ்பத்திரி பிரச்சனையை முடிச்சுட்டு போனா காணாது, மற்ற ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு போனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குண்ணே, எங்களுக்கு தேசியம் ஒன்று இருக்குண்ணே. எல்லாரும் முற்று நோக்கோண்ணே. இதுல வந்து தேசியம் ஒன்று இருக்குண்ணே. இந்த தேசியத்துக்குள்ள நாங்கள் பெறணும். இந்த தேசியத்தை பிரச்சனையை யார் முடிக்க போறான்? அப்ப யாரால் செய்ய முடிய போகுது? என்ன நடக்க போகுது? இதை வந்து இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னாதான் எங்களுக்கு அந்த புரியுமண்ணே. சரி, அதுக்கு இல்லாம கடி போக மாட்டான். ஏன் யாழ்ப்பாணத்துக்கு வாரான்? யாழ்ப்பாணத்துக்கு என்னத்துக்கு வாரான்? இந்த பாருங்க, ஒரு சீனாக்காரன், ஒரு சீனா தூதர் வந்து எங்கட யாழ்ப்பாணத்துல வந்து பிரஸ் மீட்டிங் வைக்கிறாங்க, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறான். ஏன் இன்றைக்கு வடக்கு கிழக்குல வந்து எத்தனை மாவட்டம் இருக்குன்னு, ஏன் அந்த மாவட்டத்துல வந்து இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தல? என்னுடைய ஆதங்கமான கருத்து. இதுக்கு நீங்க பார்த்து சொல்றீங்களா? யாராவது இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை வந்து ஒரு சீனாக்காரன் வந்து ஏன் எங்கட தேசத்துல வந்து எங்கட யாழ்ப்பாணத்துல நடத்துறான்? அங்க கடந்து வந்து யாழ்ப்பாணத்துல நடத்துறான். இன்றைக்கு இந்தியாக்காரன் வேடிக்கை பார்த்துட்டு என்ன கூப்பிடுறான் அவனை இப்ப வந்த ஜனாதிபதியா கூப்பிடுறான். என்ன நடக்க போகுது ஒண்ணும் தெரியாது. நீங்க கொஞ்சம் தூர நோக்கு பார்வையோட கொஞ்சம் பாருங்க ஒண்ணா, தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் தூர நோக்கு பார்வையோட பாருங்க ஒண்ணு. சரி, நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கால எல்லைக்குள்ள பார்க்காம நீங்க பாருங்க ஒண்ணு, இது வரைக்கும் இன்றைக்கு இத்தனை வருஷ காலத்துல வந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாடு வந்து ஒரு சீனாக்காரன் வந்து யாழ்ப்பாணத்தை நடத்தின வரலாறு இருக்கு. நான் கேக்குறேன், யாழ்ப்பாணத்தை நடத்தவனுக்கு ஏன் மட்டக்களப்பில் நடத்த இல்லாது? அது என்ன இந்தியாவு பாக்குறதுக்கான அது பெரிய அரசியல் இருக்கு அதுல. அதான் அப்ப அதை விளங்குதோ அண்ணே. அப்ப அந்த வடக்கு கிழக்கு எல்லாம் போய்தான் இருக்கான். மட்டக்களப்புக்கு இன்னும் 500 கோடி இன்னும் கொடுக்க போறான்னு 500 மில்லியன் கொடுக்கட்ட. நாங்க அவங்கண்ட இது வந்து எய்ம் வந்து வடக்கு கிழக்கு ஏதோ ஒரு இது பண்ணத்தான் வந்துடுறாங்க. அவ்வளவுதான். காற்றாலை அமைக்க இருந்தும் அதுலயும் கொஞ்சம் என்ன சொல்லிருந்தா, இது வந்து ஒரு தேசிய அரசியலா வருது. இது வந்து அண்ணன் வந்து 94ஆம் ஆண்டு 94 95ஆம் ஆண்டு அண்ணன் வந்து தன்னுடைய மாவீர இதுல வந்து உரையில வந்து சொல்லிட்டு அதுக்குள்ள நீங்கள் வந்து அண்ணன் வந்து சொன்ன விஷயத்த பாருங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்ன வேலை சொன்னா 94ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு சொன்ன, நீங்கள் பூகோள அரசியலுக்குள்ள நீங்கள் தள்ளப்படுவீர்களா இருந்தால் நீங்கள் அவங்க சொல்றதான் கேட்பீங்கள். எங்கூட வாங்க, எங்கூட சேர்ந்து நீங்கள் செய்யுங்க கொள்ளுங்க சொன்னால் ஒரு பிரச்சனை விரான்னு சொல்லி அண்ணா வேலைக்கே சொல்லிட்டு சரியோ. இதை வந்து கேட்காம இன்றைக்கு மைந்தா வந்து செய்த ஒரு அநியாயம் இருக்குதானே, அந்த அட்டூழியம் இருக்குல்லோ, இன்றைக்கு அந்த மைந்தா குடும்பம் வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கு. அதே மாதிரி என்ன இந்த சிங்கள தேசம் வந்து அனுபவிக்கும் என்ன, அதுல எந்த மாற்று கருத்து. இன்றைக்கு நீங்க பாருங்க ஒரு விஷயம் எஸ்பி, நீங்க வடையா பாருங்க. இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்க வடக்கு கிழக்குல உள்ள தமிழ்
மக்கள் வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு கேஷ் இல்லை கரண்ட் இல்லைன்னு சொல்லி நாங்கள் ரோட்ல வந்து போராட வரலாறு இருக்கோம். இப்ப அது கோத்தபாய அரசாங்கம் வந்த பிறகு இதுக்குள்ள வந்து எங்க சிங்கள தேசம் தான் வந்தது அண்ணன். இந்த சிங்கள தேசம் வந்து இன்றைக்கு விழாத்துக்கு கொண்டு வந்தது, இந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது அவையில் தான். நாங்கள் வந்தாங்க ஒண்ணு இன்றைக்கு நீங்க பென்னி வந்து இப்போ நாங்கள் என்னென்றால் நாங்கள் அஜு ஐயாவுக்கு எதிராக நான் அவதூறு பரப்புதல நாங்கள் நான் ஈடுபடலை. நான் ரெண்டாவது நாங்கள் ஆதரித்து நாங்கள் அவர் மீது கடுமையாக நீங்கள் பாவிச்ச சொற்குடன் நான் பாவிக்கலை இதுவரைக்கும். அப்படி இருந்தால் காட்டுங்க எனக்கு. நான் அதிகம் பாவிச்சேன்னு சொன்னால் சில வேலை முட்டாளண்டு பாவிச்சிருப்பேன், இல்லை பைத்தியக்காரனான அவரை திருப்பி கேட்டிருப்பேன். இப்போ நாங்கள் வந்து இது கூட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். காரணம் எனக்கு கணக்க வேலை திட்டங்கள் இருக்குது, எதிர்காலங்களில் வேலை திட்டம் இருக்குது. நீங்கள் எங்களை எந்த இடத்தில் அவமானம் செய்திருக்கலாம், எந்த இடத்தில் எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் கருதினீர்களோ அந்த இடத்தில்